அனைவருமே களிகூரட்டோ என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், சொந்தமாக்கிட்டார், சொந்தமாக்கிட்டார். எனக்கு பேர் வச்சுட்டா. ஐயா வாழ்க வாழ்க, ஏசையா வாழ்க வாழ்க, ஓம் நாமம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் ஓ சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டும். இந்த புவிதனிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, இயேசு ராஜா வாழ்க வாழ்க வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேவரே தினமும் மக்கே மகிமை. ஏசப்பா ஏசு ராஜா, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறு
நாமத்திற்கே மகிமை. என்னை தேடி மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, என்றென்றும். உம் நாமம் வாழ்க, இயேசு நாமம் என்றென்றும் வாழ்க. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் வாழ்க. இயேசுராஜன் என்றைக்கும் வாழ்க. உயிர்த்தெழுந்த நாமம், உயிர்த்தெழுந்த நாமம், என்னென்னைக்கும் ஜீவிக்கிற நாமம். இந்த ஆராதனை கட்டுப்படுத்த பார்க்கிற எல்லா கவலையை கட்டி போடுறேன் இயேசு நாமத்தில். இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். நன்றி ஐயா. தேவ சமூகத்தில் உக்காந்து ஸ்தோத்திர அடைஞ்சல் பண்ணிருக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ பிசாசு. அவுட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை நன்றி இயேசு ராஜா. உச்சாமா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம். உச்சாமா இயேசு நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு, இயேசு. அடைக்கலமே கேடகமே, நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே, அன்பே ஆறுதலே, நன்றி ராஜா. அன்பே ஆறுதலே, நன்றி ராஜா. நன்றி நன்றி. ஓ நன்றி இயேசு. நன்றி என்று உற்சாகமா, உற்சாகமா. Thank you, thank you, thank you. தனிமையிலே துணை நின்று, நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று, நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர், நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர், நன்றி ராஜா. நன்றி இயேசு, இயேசு. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. Oh, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாமாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
பொதுவான நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகந்தந்து இதுவரை தாங்கி நீரே சுகந்தந்து இதுவரை நன்றி இயேசு இயேசு ராஜா ஷேபா கதுரா பன பரகா ஏ மாமா மாமா கதுரா பன பரகா இயேசு நீ என்று சொல்லுகிறோம் நாதா உம்மை நாளை துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது பலம் தந்தீரே நன்றி ராஜா புது பலம் தந்தீரே நன்றி நன்றி இயேசு இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ஓஹோ நன்றி இயேசு இயேசு ராஜா நன்றி நன்றிப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா உம்மை வாழே அல்லேலூயா oh yes yes Lord yes Jesus
அற்புதமே அதிசயமே அற்புதமே அதிசயமே ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை Yes, Holy Spirit, Holy Spirit. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ் சித்தமே செய்து சாட்சியாய் அமர்ந்தே நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே. Yes, 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 yes. Jesus. கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெறுவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல் சட்டைகளை விரித்து
உயரே எழும்புவார்கள், உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் தேவனால் புதிய பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புதிய பலன், ஓ ஆவியிலே புதிய பலன். அல்லேலூயா. அப்படியே சபைக்காக ஜெபம் பண்ணுவோமா? Everyone pray for the church. Oh hallelujah. Rubaga dari handara banaka shegala banaga dura bana banaga udari bi antara bana. Yes, 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 yes. Thank you, thank you. துதி, உமக்கு துதி எழும்புகிறது. ரீபாகா துரபனா பரபா. Thank you, thank you. துதி எழும்புகிறது. தலைமுறை தலைமுறைக்கு உம்முடைய சபை உம்மை துதிக்கும், உம்மை போற்றும், உம்மை ஆராதிக்கும். இயேசுவின் நாமத்தில், in Jesus name, in Jesus name, in Jesus name. Hallelujah. எதிரி மேற்கொள்ள விடாதையோ, எதிரி மேற்கொள்ள விடாதையோ. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளான தங்கள் தேவன் மேலுள்ள அந்த பசியை, தாகத்தை அவர்கள் காத்துக்கொள்ள, அதில் பெருக கற்றுக்கொள்ளும்படிக்கு உச்சாம ஜெபம் பண்ணுவோமா? எஸ் லார்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவன் மேல் தங்கள் பசியை, தங்கள் தாகத்தை வர்த்திப்பிக்க, பெருக பண்ண, காத்துக்கொள்ள. ஜீசஸ். எஸ் லார்ட். அறிவு கொடுங்க, அறிவு கொடுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அதை கண்டுபிடிக்க செய்தருளும், அந்த வழியை கண்டுபிடிக்க செய்தருளும். In Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவ ஜனங்க எல்லாருமே இதோடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அத்தனை பேருடைய ஆவியாத்ம சரீரத்தில் பாதுகாப்பு கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகபலனை கொடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுங்க. தேவ ஜனங்கள் அத்தனை பேருடைய ஆகார பானங்கள், உடைகள், சுவாசிக்கிற காற்று, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வேலை செய்கிற விதங்கள், பயன்படுத்துகிற பொருட்கள், உபகரணங்கள், வாகனங்கள், பணங்கள், வாயின் வார்த்தைகள், அவனுடைய போக்குவரத்து, ஒவ்வொரு அசைவுகள், அவனுடைய சந்தோஷம், சமாதானம், கிறிஸ்துக்குள்ளான அவனுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவனுடைய விசுவாசம், நற்சாட்சி, அவனுடைய வாழ்க்கை முறை, வேலை செய்யும் வாசல் செய்யும் இடங்கள் எல்லாவற்றின் மேலே நம்முடைய கரம், நம்முடைய பாதுகாப்பு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வேலைக்கு என்று உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நம்முடைய வேலைக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தித்தவர்களும் குடும்பமாக நம்முடைய வார்த்தையோட, கிருபையோட, ஊழியத்தோடு, திட்டத்தோடு அவர்கள் ஒன்றுபட்டு ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. தேவன் தாம் உலகம் அனைத்தின் மேலும் சபை நிமித்தமாக இரக்கம் செய்யும்படிக்காக உண்ணும் உணவிற்கும், குடிக்கும் தண்ணீருக்கும், அத்தியாவசியமான காரியங்களுக்கும்
இடைஞ்சல் குறைச்சல் பஞ்சம் வராமல் தேவன் காக்கும்படிக்க உச்சாம ஜெபம் பண்ணுவோமாக. Lord, we pray for your mercy. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. சபை நிமித்தமாய் மனம் வர உரதிரபன பரபரபா ரிபகதலபன பரபா. இன்னும் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக மனமிறங்கொய்யா, மனமிறங்கொய்யா, மனமிறங்கொய்யா. Thank you Jesus, thank you Jesus. ஒன்றும் உணவிற்கும் குடிக்கும் பின்னிருக்கும் அத்தியாவசியமான காரியங்களுக்கு அடைஞ்சல் குறைச்சல் பஞ்சம் வராமல் இறக்கம் செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாம் உச்சாம உட்காருவோம். நாம் கர்த்தருடைய திருவிருந்திற்குள் நாம் பிரவேசிக்கிற சமயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 55 முதல் 56 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அங்கே இயேசு, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான சத்துவம், நித்திய ஜீவனுக்கான அம்சங்கள், நித்திய ஜீவனுக்கான உண்மை அம்சங்கள் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தில் இரத்தத்தில் இருக்கிறது. ஆகையினால்தான் அவர் சொன்னார், இதுவே மெய்யான போஜனம், மெய்யான பானம் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. Praising of the Lord. And the Lord Jesus Christ said, he who eateth my flesh and drinketh my blood hath eternal life. Because Jesus Christ has the true elements of life and life eternal. அவருக்குள்ளத்தான் நித்திய ஜீவனுக்கான அம்சங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. That is why they are the true food. Amen. 56ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். This Holy Communion brings mutual indwelling between Christ and us. Hallelujah. இந்த பரிசுத்த திருவிருந்து நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே பரஸ்பர ஒன்று சேர்ந்து வாழ்வதை, பரஸ்பர வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நாம் அவருக்குள் வாசம் பண்ணுகிறோம். இந்த திருவிருந்து நமக்கு பரிசுத்த உடன் வாசத்தை கொண்டு வருகிறது. This Holy Communion brings mutual indwelling between Christ and us. Hallelujah. அப்போ ஒன்று சேர்ந்து இயேசு நம்மிலும் நாம் இயேசுவிலும் இணைந்து வாழ்வதற்கு, அல்லேலூயா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர் நம்மில் இப்படி பரஸ்பர வாழுதல், பரஸ்பர வசித்தல், இதற்கு விரும்பாத,
இதற்கு ஒத்து வராது. எந்த தன்மையையும் நாம் ஊக்குவிக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. திருவிருந்து கொடுங்க, மாதத்துக்கு வாட்டி கொடுக்குறீங்க, கொடுங்க, பரம பிரசாதம் கொடுங்க, வாங்கிட்டு போகிறோம் என்பதற்கு அல்ல திருவிருந்து. அவர் சொன்னார், என்னை புசித்து என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவோட வாழ்கிறதுக்கெல்லாம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது உலகத்தில் அப்படின்னு நீ நினச்சியோ, உனக்கு இந்த பந்தி அவசியமே கிடையாது. தேவ சமூகத்தை எட்டி பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அல்ல பந்தி, இயேசுவோடு வாழ்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இயேசுவோடு இணைபிரியாமல் வாழ்வதற்கு. அல்லேலூயா. An inseparable communion with Christ should be our motive. Hallelujah. Praising of the Lord. ஆக இந்த பரஸ்பர வாழுதல், அவர் நம்மிலும் நாம் அவரிலும், இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இடத்துலெல்லாம் நாம் கிறிஸ்தியேசுவோடு கூட அப்படி பிரியாமல் வாழ்வதற்கு தேவையான சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்பதை அவர் வர்ணிக்கிற அந்த அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கும்போது, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும். அது சாத்தியமாகணும்னா என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்காமல் அவர் மட்டும் வழியே நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க விரும்பாதவர்கள், அவர் மட்டும் நம்ம எனக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு அவரில் நிலைத்திருக்கிறாய்? பல பேர் கடவுள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் என்னில் வாசம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரோடு கூட இசைந்து வாழ மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரோடு ஒன்றிணைந்து வாழ மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல திருவிருந்து. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சொன்னார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். இரண்டாவதாக யோவான் 17:23 இயேசு தாம் பாடுகளையும் விசாரணையையும் சந்தித்து சிலுவையில்
அறையப்படுவதற்கு முன்பு அவர் செய்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்கிறார்? 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு என்னுடையவர்கள், என்னுடைய சீஷர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அளவுக்கு நம்முடைய ஒருமைப்பாடு தேர வேண்டும். இது நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதை உலகம் அறியும்படி நாங்கள் பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் வாழ்வதற்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே அவர் நம்மிலும் நாம் அவரிலும் வாசம் பண்ணுவதற்கு தேவையான முக்கிய அம்சம் என்னவென்று பார்க்கிறோம்? அன்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். The first factor for this mutual indwelling is that we should abide in Him and He will abide in us. The second factor we see here is love, the love of God. Hallelujah. Without loving Him, we cannot abide in Him. Some people have no time to love Him. சிலருக்கு அவரை நேசிப்பதற்கு என்ன இல்லை, சமயமே இல்லை. ஐயோ, எங்களுக்கு எங்கெங்க டைமு, காலையில் முழித்த உடனே வேலைக்கு போகிறேன், நைட்டில் நான் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்குறேன். உனக்கு எதுக்கு ஆப்போசிட்னா? உனக்கு எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? அவரோடு வாழ்வதற்கு, அவரை நேசிப்பதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு நீ முற்பட்டால் மட்டுமே நீ அவரில் வாசம் பண்ண முடியும். அவரும் முன்னில் வாசம் பண்ணுவார். 1 யோவான் 2:24 வாசிக்கும்போது, 1 John chapter 2 verses 24 வாசிக்கும்போது, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். Hallelujah. The second factor for us to have this mutual indwelling with Christ is that we abide in the teaching that was given to us in Christ from the beginning. That is the first principles. Hallelujah. நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டீங்க? உபதேசம். உபதேசம் என்ற வார்த்தை மிஸ் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்ட அந்த உபதேசத்தை, போதனை, அது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு போதனைக்கெல்லாம் டைம் இல்லை. ஐயோ, சுத்தமாக டைம் இல்லை. வசனம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. வேதத்தை அரைச்சி பின்ன எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ராபுஜனம் வை திருவிருந்து என்ன அவ்வளோ ஈஸியாக போச்சா? இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பதற்கெல்லாம் சௌகரியம் இல்லை. திருவிருந்து வேண்டும். இது ஏதோ கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே ஆயிருக்கிறார். இந்த திருவிருந்து இயேசு கிறிஸ்துவே ஆயிருக்கிறார். அல்லேலூயா.
அவருடைய போதனை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதான் இந்த பரஸ்பர உடன் வாழுதல் சாத்தியமாகிறது. அடுத்த அதிகாரம் 1 யோவான் 3:24 வாசிக்கும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின் ஆவியினால் அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். Hallelujah. Praising of the Lord. And the fourth factor we see here is those who obey his commands. Obedience is another factor for this mutual indwelling with Christ. Hallelujah. கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார். அவரும் அவர்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. திருவிருந்தினுடைய அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்ட உடனே பரஸ்பரம் நிலைத்திருப்போம் என்று அர்த்தம் அல்ல. இதெல்லாம் அதில் உட்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அண்ட் ஐந்தாவதாக அடுத்த அதிகாரம் 1 யோவான் 4:15 வாசிக்கும்போது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. Praising of the Lord. இயேசுவானவர் தேவனுடைய மகன் என்று அறிக்கை பண்ணுகிறார். பலர் இயேசுவை தேவனுடைய மகன் என்று சொல்வதில்லை. The fifth factor we see for this mutual indwelling with Christ is that those who confess that Jesus is the Son of God, that Jesus is God's Christ. Hallelujah. இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் தேவனுடைய மகன் என்று அறிக்கை செய்கிறவர். பலர் இயேசு நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், இங்கே இந்த பூமியில் வாழ்ற ஒரு மனுஷன், அவர் வாழ முடிச்சுட்டு போயிட்டார் என்று சொல்லுவார்கள். யாருக்குள்ளே இயேசு தேவனுடைய மகன் என்கிறதான அறிவு இருக்கிறது, யாருக்குள்ள இயேசு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்ற உணர்வு இருக்கிறது, அவர்கள்தான் தேவனுடைய மகன் என்ற அறிவு தான் அவங்களுக்கு என்ன பேச இருக்கு, கர்த்தரோடு கூட உடன் வாசம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. Praising of the Lord. இல்லை நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, மற்றவங்களுக்கு கோயில் இருக்குது, நமக்கு சர்ச் இருக்குது, மற்றவங்க அந்த சாமி கும்பிட்றோம், இந்த சாமி கும்பிட்றேன். நான்சென்ஸ். இது ஒரு மதம் அல்ல. திஸ் இஸ் நாட் எ ரிலிஜியன், எ மேர் மேட் ரிலிஜியன். திஸ் இஸ் த ஃபேத், எ லிவிங் ஃபேத். அல்லேலூயா. Praising of the Lord. Hallelujah. இத்தகைய அறிவோடு உணர்வோடு நாம் வாழும்போது தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரஸ்பர வாழுதல் சாத்தியமாகிறது. ஜீசஸ் சொன்னார், என் மாம்சமே மெய்யான போஜனம், என் இரத்தமே மெய்யான பானம், இதில் இதிலே புசித்து பானம் பண்ணுகிறவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த காலை சமயத்தில் ஆண்டவரே நான் உம்மோடு கூட வாழ்வதற்கு, நான் உம்மில் வாழ்வதற்கு
நீர் என்னில் வாழ்வதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அனுமதிக்கிறேன். இதற்கு ஒத்து வராத எல்லாவற்றையும் நான் கழற்றி தூர வீசுகிறேன். அல்லேலூயா. என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு நம்மில் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. Christ coming in us and living His life in us is called the Christian life. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இயேசுவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் வாசம் பண்ண வேண்டும். Hallelujah. Thank you, Jesus. நான் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும். I desire, I long for this mutual indwelling with Christ. Hallelujah. நான் இயேசுவிலும் இயேசு என்னிலும் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும்? அவங்க மட்டும் உற்சாகமாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். Hallelujah. Jesus, 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 I long for this life, Lord. Hallelujah. எட்டி பார்த்துட்டு போகிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருவிருந்துக்காக சர்ச்சுக்கு வர்ற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. உமக்காக உண்மையிலே நிலைத்திருக்கும்படிக்காக, நீர் என்னிலே நிலைத்திருக்கும்படிக்காக இந்த வாழ்க்கை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நம்முடைய அன்பு, நீர் எங்களை முதலில் அன்பு செய்தீர், ஆகையால் நாங்கள் உம்மில் அன்பு செய்கிறோம். நீர் எங்களுக்கு அன்பு என்னன்னு காமிச்சு கொடுத்தீர், அதனால் தான் நாங்களும் நேசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பினால் இந்த பரஸ்பர உடன் வாழுதல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நாம நேசிப்பேன் ஆண்டவரே? வெறும் வார்த்தையில் இல்லை ஆண்டவரே, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கையிலுமே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். I will love you, Lord. I will love you to the extent that I will abide in you, abide in you, and you in me, Lord. Thank you, Jesus. And I will obey your precepts, your commands. உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். சும்மா ராபோஜன பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு போயிட்டு கண்டமான வாழ்கிறதுக்கு இல்லை ஆண்டவரே. நாம கீழ்ப்படி வேண்டவரே. எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறது, எனக்கு கட்டளை எடுக்கிறது, நான் அப்படியே அனுசரிப்பேன் ஆண்டவர். நான் கை கொள்ளுவேன் ஆண்டவர். ஏன் நான் நீர் என்னில் வாழ வேண்டும், நான் உம்மில் வாழ வேண்டும். அதற்கு இடைஞ்சலாக நான் எதையுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஏசையா, ஏசையா, நீரே தேவகுமாரன், இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த அந்த இயேசுதான் என்னுடைய கிறிஸ்து, என் இரட்சகர், என் ராஜா, என் மீட்பர். எனக்காய் தேவன் அபிஷேகம் பண்ணினவர். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அறிக்கை செய்கிறேன். நான் உம்மிலும் நீர் என்னிலும் வாழ்வதற்காக. அல்லேலூயா. Thank you, Jesus. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் குறைய எது இருந்தாலும், கொஞ்சமோ அதிகமோ குறைய எது இருந்தாலும் இப்பொழுது தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். It's time to confess anything that is less than
Christ abiding in us and we abiding in Him. You can confess and pray. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, wonderful Lord. Wonderful Lord. நான் உம்மிலும் நீர் என்னிலும். இதற்கு கொஞ்சம் குறைய எது இருந்தாலும் இப்பொழுதே நான் அதை ரெனவுன்ஸ் பண்ணுறேன், வெறுக்கிறேன். ஷேகதாரி அங்கலபனபர ஏ மாமா கத்துரபன ஓரபகதுலபனபரப. Yes, Lord. Your light shine into the depths of the minds and hearts of your peoples. And Lord, you have all rights. You possess all rights to show us the obstacles and the hindrances that you find in us. For you to abide in us. நீர் எங்களில் வந்து நிலைத்திருப்பதற்கு என்ன தடையா இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட அதை எங்களுக்கு காண்பிப்பதற்கு உமக்கு நாங்கள் எல்லாவற்றையும் திறந்து வைக்கிறோம் சுவாமி. திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவர். இயேசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நீங்கட்டும். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என்னுடைய முழு மனசோடு மனப்பூர்வமாய் மனசாட்சியின்படி முழு மனசோடு நான் இந்த திருவிருந்திற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கருத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அண்ட் ஃபாதர் காட் வி கிவ் யூ பிரைஸ். கரம் உயர்த்திக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை இந்த திருவிருந்திற்கு இந்த ஆயத்தப்படுத்தும். எங்கள் தகுதி கர்த்தராலே வருகிறது. நாங்கள் உம்மிலும் நீர் எங்களிலும் வாசம் பண்ணுவது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு இந்த முழுசாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு இதை நீங்கள் வாங்கி புசி. இது உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாக இருக்குன்னு சொன்னார். அதே வார்த்தை முடிந்த காலையிலே இந்த திருவிருந்திற்காக ஆயத்தமாகப்பட்டிருக்கிறதான இந்த அப்பத்தையும் இதனுடைய துணிக்கைகள் அனைத்தையும் தேவன் தம்முடைய சரீரமாக மாம்சமாக ஆஸ்வதிக்கும்படி குறிச்சாமல் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமாக. Lord, we commit this bread and all these elements that have been set apart and prepared for this Holy Communion into your hands. Bless this bread and its elements as your body, your flesh.
in Jesus Christ mighty name. அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஒரு பானபாத்திரத்தையும் எடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காய் சிந்தப்பட்ட என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது என்று சொன்ன அதே வார்த்தையின்படி திருவிருந்திற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த திராட்சரசம் அனைத்தையும் நம்முடைய இருதயம் என்கிறதான பானபாத்திரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்து உற்சாகமாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. Lord, we commit this wine and our heart, our cup that you have redeemed through the new covenant into your hands. Bless this wine as your holy blood in Jesus name. நம்முடைய பரிசுத்த இரத்தமாக நீர் இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதி. நம்முடைய புதிய உடன்படிக்கையினால் மீட்கப்பட்டு நம்முடைய புதிய உடன்படிக்கையினால் ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாக என் இதயத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. திருவிருந்த பரிமாறுறவங்க முன்னு கடந்து வரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆணையின்படியே, under the command of the Lord Jesus Christ. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணையின்படியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணையின்படியே வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாய் தேவன் மாற்றி கொடுத்ததற்காக உற்சாகமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயிருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் தாமே மீதமுள்ள பந்திக்காக உலகம் அனைத்திலும் இருந்து திரள் கூட்டங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து தேவனோடு உள்ள இந்த உடன் வாழுதல் இணைக்கும்படிக்காய் உற்சாகமாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலிருந்து ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த பந்திக்கு வெளியில் இருக்கிறார்கள் சுவாமி, அத்தனை பேரையும் ரகசியமாக ஜெபம் பண்ணாதீங்கம்மா, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே எவ்ரிவன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த பந்தில் இணைய முடிக்க உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, in Jesus name, in Jesus name. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து, நண்பர்கள், உடன் வேலை செய்கிறவர்கள், நோற்றார் உறவினர்கள் மத்தியில் இருந்து, உலகம் அனைத்திலும் இருந்து ஆண்டவரே, இனி எத்தனை பேர் அப்பா இந்த பந்திக்கு வெளியில் இருக்கிறார்கள், எல்லாரும் பரிச்சயப்படணுமே, நித்திய ஜீவனுக்குள் வரணுமே, நீர் அவர்களில் வாழ வேண்டுமே, அவர்கள் உம்மில் வாழ வேண்டுமே. இரக்கம் செய்தருளும் ஆண்டவரே, நிச்சயமாப்பா. உலகமெங்கிலும் உள்ள சபை, எங்கள் சபை இதுவரைக்கும் காணாத மகத்தான ஆத்துமாக்கள் அறுவடையை நாங்கள் காண உதவி செய்தருளும் சுவா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உற்சாகமான ஒரு ஆமென் சொல்லுவோமா. இந்த காலையில் கர்த்தர் நம்மளோட நம்முடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து பேசும்படி உற்சாகமாக உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. Lord, speak to us through your word this morning. We pray. Thank you, Jesus. Grant to us your light. Grant to us your light. Reba gadula bana baraba. Shegadara gana baraba. Jesus, Jesus, Jesus. Holy Jesus. Holy Jesus. Robana raka shantara bana baraba. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே we give you all praise. எங்களோட பேசும் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறதான ஜெபத்தியான தலைப்பு தேவன் மேல் தாகம் என்பதாக இருக்கிறது. The prayer theme for this month given by God is the thirsting for God. The hungering and thirsting for God is the true sign of a believer, of a New Testament Christian. உற்சாகமான ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னா, அவனுக்கு தேவன் மேலே பசியும் தாகமும் தீராமல் இருப்பது மட்டும் இல்லை, அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு நோய் அல்லது ஒரு தொற்று ஒருவரை அண்டும் பொழுது அதை முதலாவது பாதிக்கிறது அவங்களுடைய ஜீரண சிஸ்டமையாக இருக்கிறது. ஒரு தொற்று, ஒரு நோய் தாக்கும் பொழுது ஃபஸ்ட் ஏற்படுறது என்னன்னா பசி.
இல்லாமல் போயிடும். பசி இல்லாமல் போயிடும். ஒரு விசுவாசிக்குள்ள உலகம் பிரவேசிக்கும் போது, ஒரு விசுவாசிக்குள்ள மாம்சத்தின் தொற்று, உலகத்தின் தொற்று பிரவேசிக்கும் போது அவனுக்கு தேவன் மேலே உள்ள அந்த பசி, தேவன் மேல் உள்ள அந்த தாகம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பாஸ்டர் ரொம்ப நல்ல செய்தியை கொடுப்பார், நாங்கள் மூஞ்சியை மட்டும் அப்படியே வைத்திருப்போம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உள்ளே போனால் எனக்கு தெரியும் உள்ளே போதா இல்லையான்றது. கவனமாக கேளுங்க. உலகத்தின் தொற்று, மாம்சீகத்தின் தொற்று ஒரு விசுவாசிக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு தேவன் மேலே உள்ள பசியும் தாகமும் பாதிக்கப்படும். சில பேருக்கு இந்த பாதிப்பு வந்து ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் பாஸ்டருங்க மேலே உள்ள ஒரு பயம் கூட ஆண்டவர் மேலே இல்லை போல. ரொம்ப ரொம்ப ஆபத்தான காரியம் அது. தேவன் மேல் நமக்கு இருக்கிற பசியும் தாகமும் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அடையாளம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உண்மை அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தியேசுவினுடைய பல விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்குன்னா, தேவன் மேல் உள்ள இந்த பசி, இந்த தாகமும் நான் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும், நான் எப்பொழுதும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நான் அதை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த பசியும் தாகத்திலே நான் பெருக வேண்டும். அதை எப்படி செய்வது என்பதில் இருக்கிறது. அல்லேலூயா. And the main problem that today's Christians face lies in this question: how do I stay thirsting for God? How do I stay hungering for God? Hallelujah. Praising of the Lord. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பண்டிகையின் கடைசி நாள் அன்றைக்கு, அதற்கு முன்தினம் இரவு பிரதான ஆசாரியன் போய் தங்க குடத்தில், சிலவாம் குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருந்து, அந்த கடைசி நாளில் அதை எடுத்து அவன் தேவ சமூகத்தில் பலிபீடத்தண்டையில் அதை ஊற்றுவான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்தது போல ஆலயத்திலிருந்து நதி
புறப்பட்டு வந்து தேவ ஜனங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கும் என்ற வார்த்தையின் அந்த தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறோம் என்பதை வர்ணிக்கும் வண்ணமாக அப்படி செய்வார்கள். அன்னைக்கு ஜீசஸ் சொன்னார், தாகமாக இருக்கிறவன் எவனோ அவன் என்கிட்ட வரட்டும், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. The high priest would go with the golden pitcher and collect water from the pool of Siloam, bring it to the temple and pour it besides the altar to resemble the waiting of God's people for the fulfillment of the prophecy given by prophet Ezekiel, that the river will flow from the temple of God and bless the people of God. Hallelujah. இப்போ தாகமாக இருக்கிறவன் இடத்துல வர கடவன் சொன்னார். தாகம் இல்லாதவன் எல்லாம் வராதன்னு அர்த்தம். Hallelujah. Praise the Lord. நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம், யாராக இருந்து என்னங்க வரட்டும், வந்து ஆஸ்பதம் வாங்கிட்டு போட்டும் பரவாயில்லைன்னு. ஏசு அப்படி சொல்லலை, தாகமாக இருக்கிறவன் தான் என்கிட்ட வரணுங்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாகமாக இருக்கிறவன். ஆம்பளைங்க சொல்லுங்கள், பொம்பளைங்களாம் தாகமாக இருக்கிறவள்னு சொல்லுங்கள். ஒரு தாகமும் இல்லாமல் வந்து சோத்திரம் அல்லேலூயா ஆராதனை. என்ன டிவியில் பார்த்து என்ன காப்பி அடிச்சிட்டு இருக்கிறியா யாரையாவது பார்த்து? தாகம் இல்லாமல் உக்காந்து நீ பண்ணுற சோத்திரம் எல்லாம் அங்கே அவர்கிட்ட போகிறதே இல்லை. எனி ப்ரைஸ் or any utterances of prayer or anything that's without the thirsting does not go to God's presence. Hallelujah. அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் மிகவும் என்ன பாரமாக இருக்கார், சமீபமாக இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? நீ உண்மையாக தேடாமல் சும்மா அப்படியே வந்து அப்படியே ஆண்டவரை யாரும் முட்டாளாக்க முடியாது. Nobody can fool God. Hallelujah. He is the one who searches the thoughts and minds of the peoples, and he knows the genuine, authentic people who thirst for him, who genuinely seek him. Hallelujah. Praise the Lord. அவர் ஒன்றும் மனுஷன் இல்லை ஏமாறுறதுக்கு. நம்முடைய உள்ளத்தை உள்ளத்தின் சிந்தனைகள் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஜபம் முன்னாலே வசனம் முன்னாலே கண்ணுக்குள்ளே என்னமோ போய் ஏறி உக்காந்து கண்ணெல்லாம் அப்படியே வீங்கிடுது. இதே ஆசாமியை கல்யாண விருந்தில் பாருங்கள், நல்ல சோறு போட்டிருக்கிறாங்க. அப்படி பண்ணுமா? பேசுறது கொள்றதும் திங்கிறதும் என்ன வாசனை என்ன வேணும்? வீட்டில் நான் தூங்குறது இல்லையா?
ஒரு கர்ச்சீஃபில் நல்லா தண்ணியை இது பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு வாங்க. அப்படி இழுத்த உடனே எடுத்து அப்படி வச்சுக்கோ. நான் உங்களுக்குன்னு உட்காந்து நான் வட ஆற்காடு தமிழெல்லாம் பேசுகிறதுக்கு ஆகாது. நான் என்ன தமிழ் தெரியுமா தான் பேசுவேன். தமிழ்காரங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சரி, விஷயம் என்னது? உண்மையான தாகம். Jesus calls only those who are with thirst for him. தாகமாக இருக்கிறவன் எவனும் என்கிட்ட வரட்டும்ன்றார். So today we are going to look upon some few practical steps that the saints of God in this world follow to sustain their hungering and thirsting for God. இந்த காலை சமயத்தில் உலகம் கண்ட சில மேன்மையான பரிசுத்தவான்கள், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்கள், தேவன் மேல் தங்களுக்குள்ள தாகத்தையும் பசியையும் எப்படி அவர்கள் வளர்த்து கொண்டே போனார்கள் என்பதை குறித்து அவர்கள் கூறுகிற சில செயல்முறை படிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? உற்சாகமான ஒரு ஆமீன் சொல்ல முடிந்தால் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பாஸ்ட் என்ன பேசினார், என்னை திட்டுனார், அவ்வளவுதான். நல்லா வாஞ்சியாக கேளுங்க. முதலாவது படி, ஃபஸ்ட்டு படி, எப்படி நம் தேவன் மேல் உள்ள தாகத்தை தக்க வைத்து அதோடு காத்துக்கொள்வது, அதை பெருகச் செய்வது. The first step is we should plan our day. We should plan our day. நாம் நம்முடைய நாளை திட்டமிட வேண்டும். உற்சாகமான ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி இல்லாவிட்டால், ஒரு பிரதம மந்திரி இல்லாவிட்டால் ஜனாதிபதி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க? திட்டமிடுவார்கள். இன்ன சமயத்தில் இன்ன ஆளை சந்திப்பார்கள், இன்ன சமயத்தில் இன்ன ஆளை இங்கே போவார்கள், அப்படி இப்படின்னு எல்லாம் பிளானிங் பண்ணி அதை கடைப்பிடிப்பார்கள். ஐயா, நமக்கு நாங்கள் என்ன மினிஸ்டருங்களா? நாங்கள்லாம் இதெல்லாம் நீ மினிஸ்டர்னு சொல்லலை. உனக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த பெரியவர், கடவுள்களின் கடவுள் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய மகாவியானவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீ பிளானிங் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பிளானிங் பண்ணி ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கிற சமயத்தை கடைபிடிக்க வேண்டும். You should plan your day and create time alone with God. Hallelujah. Praise the Lord. தேவனோடு கூட தனித்திருக்கிற சமயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். Isolate yourself to speak and to spend time with God. தேவனோடு கூட சமயத்தை செலவு பண்ணுறதுக்காக நீ உன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் அது நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள்லாம் குடும்ப ப்ரேயர் கரெக்டாக. குடும்ப ப்ரேயரை பற்றி சொல்லலை, இது இவர் தனி ப்ரேயர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தேவனோட கூட தனித்திருக்கிற சமயத்தை
எந்த கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள தாகம் குறையவே குறையாது. அல்லேலூயா. பாருங்கள், எரேமியா 29:13 வாசிக்கும்போது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடிட்டு இருக்கும்போது என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you seek the Lord with all your heart, you will find him. That is the promise. இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஒரு சாமான ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடுகை. அப்போ நீ ஒரு சமயத்தை அதற்கென்று குறித்து நீ உன்னை தேவனுக்கென்று தனிமைப்படுத்தி கொள்ளும்போது you can have your whole mind in focus. அல்லேலூயா. நீ தேவனுக்கென்று உன்னை தனிமைப்படுத்தி கொள்கிற அந்த சமயத்தை நீ கடைபிடிக்கும்போது you can have your full focus in God's presence. மத்தேயு 6:33 வாசிக்கும்போது, மத்தேயு 6:33 வாசிக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் ஆண்டவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது எப்படிங்க? முதலாவது. அப்போ நம்ம முழிச்ச உடனே முதலாவது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் முழு நாளும் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்க, அது முட்டாள்தனம். எல்லாத்துலேயும் முதலாவது என்ன பண்ண? தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படின்னா தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய சட்டத்தை, தேவனுடைய நியமத்தை முதலாவது நீ தேடு. அவருடைய நீதியை நீ தேடு. அப்பொழுது உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. நீங்கள் எப்போ முதலாவது தேவனை தேடலையோ எல்லாத்துலேயுமே அறையும் குறையும் தான். எல்லாத்துலேயும் அதுலேயும் திருப்தி இருக்காது உனக்கு, இதுலேயும் திருப்தி இருக்காது. எப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்பொழுது வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது. ஒரு விசுவாசிக்கு ஏன் குறைச்சல் வருது? நீ கிறிஸ்தவன் தானே, நீ தேவனுடைய பிள்ளை தானே, உனக்கேன் குறைச்சல் வருகிறது? நீ ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடலடா சாமி. God is in first place in your life, you will lack nothing. Why should a child of God lack? I cannot accept it. Hallelujah. நாம் இயேசுவினுடைய வாழ்க்கை முறையை பார்க்கலாம். இயேசு ரொம்ப பிஸியான ஆளுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you can accept that Jesus was a very busy person in the world? No. புரியலையா? திரும்பி தமிழில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு ரொம்ப ரொம்ப வேலை பழு இருந்த ஒரு ஆள், ரொம்ப சமயமே இல்லாத ஒரு ஆள் இயேசுவாக இருந்தார். எவ்வளோ பேர் அதை நம்ம ஏற்றுக்கிறீங்க? யோசிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சா?
Okay. You see, Jesus was so busy, yet he planned his day. இருந்தாலும் அவர் தம்முடைய நாளை திட்டமிட்டு அவர் செயல்பட யாருக்காக இந்த பிளானை மாற்றல அவர். நீங்கள் பார்க்கலாம், மார்க் 1:35 வாசித்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, Hallelujah, praising of the Lord, early in the morning, even when it was still dark. He did not wait for the day to dawn. Hallelujah, praising of the Lord. பகல் வரட்டும், பொழுது விடியட்டும், 5 மணி அலாரம் அடிக்கட்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. அல்லேலூயா. அதிக இருட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய், he went to a solitude place so that he will avoid all disturbances. Hallelujah. எந்த விதமான இடைஞ்சல்கள் தடைகள் அவருக்கு வரக்கூடாதுன்னு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதே மத்தேயு 14:23 வாசித்து பாருங்க. மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். தேவனோடு கூட தனித்து ஜெபம் பண்ணுற ஒரு விசுவாசி நிச்சயமாய் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் தேடுறான், அவங்க வரலிங்க, நான் ஜெபம் பண்ணலிங்க, யார் வரணுமான்னு உனக்கு? தனி ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள தாகம் நாளுக்கு நாள் பெருகிட்டே போவதை காண்பீர்கள். உங்களுடைய நாளை நீங்கள் இப்படி பிளான் பண்ணினால். அல்லேலூயா. லூக்கா 5:16 வாசித்து பாருங்கள். லூக்கா 5:16 வாசிக்கும்போது அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் மூல பாஷையில் அப்படி போடல. மூல பாஷை என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி எப்படி பண்ணுவாராம், அடிக்கடி அவர் வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். In English it is, yet he frequently withdrew to the wilderness to pray. Hallelujah. Praise the Lord. And I see God's children over here. You practice this. Hallelujah. Praise the Lord. Make time to be alone with God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. The second step to sustain our hungering and thirsting for God is we should cultivate a lifestyle of all the day long fellowship with the Holy Spirit. இரண்டாவது படி நம்முடைய தாகத்தை நாம் பெருக்குவதற்கு என்னவென்றால், ஒரு வாழ்நாள் பரிசுத்த ஆவியோடு கூட அந்யோன்யத்தில் இருப்பதற்கான ஒரு வாழ்நாள் வாழ்க்கை முறையை உருவாக்குங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியோடு கூட அந்யோன்யமாக இருப்பதற்கு ஒரு வாழ்நாள் வாழ்க்கை முறை உருவாக்க வேண்டும்.
Hallelujah. Praise the Lord. You cultivate a lifestyle of a lifelong fellowship with the Holy Spirit. Hallelujah. அது எப்படி செய்வது? நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உணர்வுகளை பரிசுத்த ஆவியோடு கூட நாம் என்கேஜ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அப்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன சவுண்டு வரும்? இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க நெட்வொர்க்கில். அன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா என்கேஜாக இருக்குது, ஃபோன் என்கேஜாக இருக்குன்னு சொல்லுவோம். அர்த்தம் என்னென்னா அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்முடைய சிந்தனைகளை நாம் பரிசுத்த ஆவியோடு கூட என்ன பண்ணணும்? என்கேஜ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேறு சிந்தனை வந்துச்சுன்னா, இல்லைப்பா இந்த ஆள் பரிசுத்த ஆவி கூட என்கேஜாக இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் பரிசுத்த ஆவியை பற்றியதான சிந்தனைகளில் நம்மை நாம் மூழ்கடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைசிங் ஆஃப் த லார்ட். உற்சாகமான ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க பாருங்க, ரோமர் 8:5 வாசித்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசித்துக்குங்க. ரோமர் 8:5 வாசித்தீங்கன்னா, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Hallelujah. Those who live according to the Spirit engage themselves the thoughts of the Holy Spirit. They keep their minds on the things of the Spirit. Hallelujah. அப்போ பரிசுத்த ஆவியை பற்றிதான சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைசிங் ஆஃப் த லார்ட். ஆவியானவருடைய காரியங்கள் என்ன, ஆவியினுடைய காரியங்கள் என்ன, ஆவிக்குரியவைகள் என்ன என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போதைக்கு இல்லாவிட்டால் ஆரம்பத்தில் உங்களுக்கு அது கஷ்டமாக தோணலாம். அது எப்படிங்க சாத்தியம், நீங்கள் வேறு 1000 பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, எப்படிங்க அதை அப்படின்னு தோணும். பழகிப்பார், பழக்கப்படுத்து. அப்போ 1000 பேர் வந்துட்டு போனாலும் உன் மனசு பரிசுத்த ஆவி கூட என்கேஜாகவே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 143:10 வாசிக்கும்போது, 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என்னது? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஆதி சபையில் இது ரொம்ப கவனமாக அனுசரித்தார்கள். ஆதி சபையில் ஆமென் கூட்டம் முடியும் போது, அல்லது ஒரு கடிதத்தை முடிக்கும்போது, ஒரு சம்பாஷணையை முடிக்கும்போது, ஒரு கூட்டத்தை முடிக்கும்போது, they would say, இப்போ மீட்டிங் முடியுது, ஆனால் பரிசுத்த ஆவி கூட அந்யோன்யம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த சங்கீத நம்ம சொன்ன பிறகு ஆமென் சபை ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது பரிசுத்த ஆவியின் அந்யோன்யத்தை குறிப்பிடுறாங்க. ஏன்னா இப்போ கூட்டம் முடியுது, ஆனால் பரிசுத்த ஆவி கூட அந்யோன்யம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நம்முடைய சபையில் நாம் செய்கிறோம். 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கும்போது, 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். யாரும் எழுப்பி போயிடாதீங்க. ஓகே, போக மாட்டீங்க தெரியும். ஓகே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அந்யோன்யம். எப்படி நாம் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யத்தை காத்துக்கொள்வது? சொல்ல பார்க்கலாம். எப்படி
பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யத்தை காத்துக்கொள்வது. வேகமாக சில டிப்ஸை சொல்லும்போது, சில வசனங்களை சொல்லும்போது கவனமாக கேளுங்க, குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. How to maintain the fellowship with the Holy Spirit. Hallelujah. A few tips here, you can note down the scriptures. எபேசியர் 4:30 வாசிக்கும்போது, எபேசியன்ஸ் 4:30 வாசிக்கும்போது, do not grieve the Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. நமக்குள்ளே யார் வாசம் பண்ணுறா? அவர் என்ன காத்தா, புகையா? அவர் ஒரு நபராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை நீ துக்கப்படுத்தாதே. சில பேர் சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் துக்கப்பட்டால் கூட என்னன்னு தெரியாமல் இருப்பான். மரமண்டைகள். பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் 1 கடிதம் 5 அதிகாரம் 19 வசனம். 1 Thessalonians chapter 5 verses 19 வாசிக்கும்போது, do not quench the spirit. It means when the spirit is active, you better flow with him. Don't try to quench him. அல்லேலூயா. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அர்த்தம் என்ன? உங்களுக்குள்ள ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியும் பொழுது, உங்களுக்குள்ள ஆவியானவர் பலமாய், வேகமாய், உற்சாகமாய் கிரியை செய்யும்போது நீங்கள் உட்காந்து ஆவியானவரை கொஞ்சம் முண்டண்டி நீ சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியை நீ என்ன பண்ணாத? கர்த்தரோட கூட நெருங்கி ஜீவிக்கிற பரிசுத்தவர்களை நான் பார்த்துருக்குறேன். அவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இறங்கிடுச்சின்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பிரசன்னம் அவங்க மேலே இறங்கிடுச்சின்னா, எந்த மகா விவிஐபி வந்தாலும் வெயிட்டிங் தான் பண்ணணுமே ஒழிய இவங்க மட்டும் எழும்பவே மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக கொரியா நாட்டில் உள்ள பாஸ்டர்மாரை நான் பார்த்துருக்குறேன். பிரதம மந்திரி ஆனாலும் இப்போ அவங்க ஜெபம் பண்ணிருக்காங்கன்னா அவர் வெயிட் பண்ணுவார். They will not disturb the pastors if they are praying. Hallelujah. Amen. ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்திருக்கணுமே ஒழிய நம்ம போய் அவரை வெயிட் பண்ணுங்கன்னு அவரை நம்ம காக்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். எபிரேயர் 10:29 வாசிக்கும்போது, எபிரேயர் 10:29 வாசிக்கும்போது, ஆவி நிந்திக்காதீர்கள். டோன்ட் இன்சல்ட் ஆர் டிஸ்டைன் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இன்சல்ட் பண்ணாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு. చెప్పు. பரிசுத்த ஆவியை இன்சல்ட் பண்ணாத. அப்போஸ்தலர் 7:51 டைமில் தான் வேகமாக ஓடுறேன். அப்போஸ்தலர் 7:51 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை தடை பண்ணாத. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதே. நீ யார் அவருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு? Who are you to resist the Holy Spirit? Don't resist him. ஏசாயா 63:10 வாசிக்கும்போது, do not rebel or vex his Holy Spirit. பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தாதீர்கள்.
அல்லேலூயா. அதனால் எனக்கு இந்த மாதிரி பசங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறதெல்லாம் பிடிக்காது. இனிமேல் நல்லா இந்த பம்பு பஜாரில் போய் ஒரு பம்பு வாங்கிட்டு வாங்க, இங்கே வச்சுட்டு பைகட்டுன்னு ஒன்று கொடுத்தா போகும். சொல்லி கேட்காதவங்களுக்கெல்லாம் அதான் வழி. நோபடி மூவிங் ஹியர் அண்ட் தேர் இந்த சர்ச். அல்லேலூயா. அப்படி செய்வீங்களா பாஸ்டர்? நீங்கள் நாங்கள் ரொம்ப நல்ல பாஸ்டர்னு நினச்சாமே. ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. பரிசுத்த ஆவியானவரை நம்ம கனப்படுத்த வேண்டும். உற்சாகமான ஒரு ஆமீன் சொல்லுவான் பார்க்கலாம். சபையில் பரிசுத்த ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. nobody disturbing here. Hallelujah. Thank you Jesus. And 5:3 அப்போஸ்தலர் 5:3 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொல்லாதீங்க. சில பேர் அவ்வளோ அக்கிரமத்தையும் பண்ணிட்டு, ஆவியானவரே நாங்கள் வந்திருக்கிறோம், ஆவியானவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், ஆவியானவரே. அவர் என்ன ஒன்றும் பார்க்காமலாம் வந்திருக்கார் இப்போ இவ்வளோ நேரமும். டோன்ட் லை டு த ஹோலி ஸ்பிரிட். அதை கீழே 5:9 வாசித்தீங்க. 9 வசனம் வாசிக்கும்போது, பரிசுத்த கர்த்தருடைய ஆவியை சோதிக்காதீர்கள். என்ன பண்ணாதீர்கள்? டோன்ட் டெம்ப்ட் த ஹோலி ஸ்பிரிட். இஸ் ஸோ பர்ஃபெக்ட். அவர் பரிபூர்ணமான ஆவியாக இருக்கிறார். அவரை சோதிக்காத. மத்தேயு 12:31-32 வாசிக்கும்போது, மத்தேயு 12:31-32 வரைக்கும் வாசிக்கும்போது, ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷிக்காதீர்கள். ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷிக்காதீர்கள். எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவரை தூஷிக்கிற பாவம் இருக்குது, அது மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. இயேசு ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா உன்னை மனம் திரும்ப செய்கிறதே அந்த பரிசுத்த ஆவிதான். நீ அவரையே தூஷித்து விட்டால் நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு உனக்கு மனம் திரும்பவே முடியாதே. அப்போ நீ செய்கிற பாவம் உனக்கு மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தூஷிக்காதீர்கள். Do not blaspheme against the Holy Spirit. இதெல்லாம் சில விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் நிறைய வச்சுருக்கேன் பைபிளில், நீங்கள் வாஸ்துகள்லாம். பரிசுத்த ஆவியோடு கூட ஒரு நாள் முழுவதும், ஒரு வாழ்நாள் முழுவதும் அந்யோன்யத்தை அபியாசிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்றைய ஆய்வில் 3வது கடைசி பாயிண்ட், 3வது ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணுன்னாலும், உங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீ ஒரு தீர்மானம் எடுக்கணுமா, பரிசுத்த ஆவிகிட்ட கேள். பரிசுத்த ஆவியினுடைய அபிப்பிராயத்தை ஃபஸ்ட்டு வாங்க. அந்த தேர்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப் டு மெயின்டைன் this thirsting and hungering for God is to ask God's opinion. God's opinion before you make any decision. Hallelujah. You can ask God questions. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை, இந்த ஒரு காரியத்தை நான் செய்யணுமா வேண்டாவா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஆண்டவர் சொல்லுவார், செய்யின்வார், இல்லை கட்டி செய்யாதன்னு சொல்லுவார், இல்லை கட்டி இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணுன்னுவார், இல்லை கட்டி இது வேண்டான்னுவார். ஏன்னு கேட்டு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுவார். சில சமயத்தில் அவனுக்கு தெரிய வேண்டும், அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டுவார். வாட் எவர் யூ ஸ்பீக் டு காட், ஆஸ்க் கொஷன்ஸ், கெட் ஹிஸ் ஒப்பீனியன் பிஃபோர் யூ டிசைட் எனிதிங். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது அப்படி பண்ணினான்.
1 சாமுவேல் 23 முதல் 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. அவங்க அடுத்து விசாரிக்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் நீ போன்றார். அப்போ அவன் போகிறான், வெற்றியை பெறுறான். இன்னொரு வாட்டி ஆண்டவர் சொல்கிறான், கேட்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னி இந்த வழியாக போ அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு அபிப்பிராயங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும். அல்லேலூயா. Another important thing, dear children of God, whatever the Holy Spirit says, He is always correct. He is always right. உற்சாகமாக நாம் எழுமிந்திருப்போமாக. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் மேல் உள்ள தாகம் பெருகிட்டே இருக்க வேண்டும், பெருகிட்டே இருக்க வேண்டும். அதற்கு நான் என்னுடைய நாளை திட்டமிட வேண்டும். இன்னைக்கு இந்த சமயம் நான் கர்த்தரோடு தனித்திருக்க போகிறேன்னு தீர்மானிச்சிட்டா, அப்போது செல்ஃபோனை பண்ண ஆஃப் பண்ணுங்க. இல்லை எங்கேயாவது வெளியில் வச்சுட்டு சைலண்டில் போட்டு நற்கில் அது கொடுத்துட்டு கர்த்தரோட கூட தனித்திருங்கள். மற்றதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. Thank you Holy Spirit. Jesus. ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு மாணவனாய், வாட்டவர் நீ கர்த்தரோடு கூட தனித்திருக்கும் சமயம் மிகவும் முக்கியமான சமயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியோடு கூட ஒரு வாழ்நாள் அந்யோன்யத்தின் வாழ்க்கை முறையை அபியாசி. அல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Holy Spirit is the first. அவருக்கு தான் முதலாவது இடம். அவர் வருத்தப்பட்டு நீ என்னத்தை காண போற? அவரை நோக்கடிச்சுட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? சாபந்தான் கிடைக்குமே ஒழிய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஜீசஸ், ஜீசஸ். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அடுத்து நீ என்ன தீர்மானம் பண்ணும்னாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேள். என்ன செய்யணும் ஆண்டவர்? ஆண்டவர் ஒரு வாட்டியும் தம்முடைய வார்த்தைக்கு எதிரான அபிப்பிராயத்தை கொடுக்கவே மாட்டார். God never goes against His word at any time. ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார்ன்ட்டு அவருடைய வார்த்தையில் இல்லாத ஒன்றை நீ நினச்சியான்னா அது உன் சொந்த கற்பனை ஒழிய ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. ஒப்பு கொடுப்போம். உன் மேல் உள்ள தாகம் பெருகணும் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பெருகணும் ஆண்டவர். அந்த ஆதி அன்பு இன்னைக்கும் இருக்கணும் ஆண்டவரே, நாளைக்கு இருக்கணும் அப்பா, அது பெருகிட்டே இருக்கணும் அப்பா. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாயத்திலிருந்து ஒப்பு கொடுத்து ஒரு ஜாம ஜாம் பண்ணுங்க. ரீமாக துலபனபரபா சொலுமிகள் சொல்லுகிறாள், உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை போன்றது, திரண்ட தண்ணீர்களாலும் அதை அணைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாகம் பெருகட்டும், நேசம் பெருகட்டும், பசி பெருகட்டும். ஏசு ராஜா, ஏசு ராஜா. Hey, hallelujah. Jesus, Jesus. Ramagadala banagadaraba, Shegadiri antara banaba. Holy, 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 holy. Jesus, Jesus. Ribagadura banaba, Shemagadula banaba.
ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ரோபகதுர பனபரபா ஷகதல பனபர ரிபகதர பன. ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ள ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ள ஆண்டவரே. கமகதர பனபரபா. In Jesus' name, in Jesus' name, in Jesus' name, in Jesus' name. நாளுக்கு நாள் இந்த வாஞ்சை பெருகட்டும், இந்த தாகம் பெருகட்டும். The hunger and thirsting for God. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இரண்டு கூட்டங்களையும் பங்கு பெற்ற ஒவ்வொரு மகன் மகளை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் உன் மேல் உள்ள தாகமா இருக்கட்டும், உன் மேல் உள்ள பசியா இருக்கட்டும். In Jesus' name, in Jesus' name. உமக்கே முதலிடம், உமக்கே முதலிடம், உமக்கே முதலிடம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். தேவ சமூகத்தில் உம்மை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை முதலாவது தேடுவதனாலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே புஸ்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் நம்ம எல்லாரோடும் தங்கியிருப்பதாக. Amen. And God bless you.